கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த வனிதா தன்னுடைய கற்பனை திறனில் 6000 டிசைன்கள் வரைந்து சாதனை படைத்தும் அங்கீகாரம் கிடைக்காமல் விரக்தியில் உள்ளார். கோவை மாவட்டம் சிக்காரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வனிதா. 6 ஆண்டுகளுக்கு முன்பு இவருடைய தாய், தந்தையர் 2 நாட்கள் இடைவெளியில் உயிரிழந்தனர். இதனால் ஏற்பட்ட மன விரக்தி மற்றும் சோகத்தில் இருந்து மீள்வதற்காக திருமணத்திற்கு பிறகும் தமது கற்பனையில் எழுந்த வடிவங்களை ஓவியங்களாக தீட்ட ஆரம்பித்துள்ளார் வனிதா. இதுவரை 6000 டிசைன்களை உருவாக்கியுள்ளார். தம்முடைய டிசைன்களை காட்டன் புடவைகள், பெட்ஷீட், தலையணை மற்றும் ஜுவல்லரி துறையிலும் பயன்படுத்தலாம் என்றும், இது குறித்து மற்றவர்களுக்கு கற்றுத்தர அரசின் உதவியை நாடினாலும் எவ்வித பயனும் இல்லை என்றும் வருத்தமுடன் கூறினார். 6000 டிசைன் இந்த டிசைன் என்னோட போகக்கூடாது, 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கணும், இல்லாட்டி ஏதாவது டெக்ஸ்டைல் இதில் ஏதாவது பண்ணணுங்கிறக்கோசரம் கவர்மெண்ட்டில் நான் அப்ரோச் பண்ணினேன். ஆனால் இது வரைக்கும் எந்த பதிலும் எனக்கு வரல. கற்பனையில் வரைந்தாலும் ஒருமுறை வரைந்த ஓவியங்கள் அடுத்த முறை வருவதில்லை என்பது வனிதாவின் தனிச்சிறப்பு. வனிதாவை சந்தித்த சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கின்னஸ் சாதனைக்காக 1 மணி நேரத்தில் A4 சைஸ் பேப்பரில் 120 ஓவியங்கள் வரையப்பட்டதை வாங்கிச் சென்றன. ஆனால் அது பற்றி எந்த தகவலும் கிடைக்காமல் ஏமாற்றத்தில் உள்ளார் வனிதா. இருப்பினும் தனது திறமை தன்னை சாதனையாளராக்கி காட்டும் என்பதில் தன்னம்பிக்கையுடன் உள்ளார் வனிதா.